டேடி ஊருக்குள்ள திருவிழாவெல்லாம் நல்லபடியா நடக்குதா? தம்பி வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேப்பா. நீ நல்லா இருக்கியா? சரி நான் வரேண்ணே. சரிப்பா போயிட்டு வா. வணக்கம் 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 வணக்கம்ண்ணே. வணக்கம். ஏன்டா தாடி அண்ணே என்னையெல்லாம் நீங்க பார்த்தா பைபாஸ் வழி போவாங்க. ஆமா இப்ப என்னடா பம்மி வணக்கம் சொல்றாங்க. பதவி கௌரவ தலைவர் பதவினே. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே. அப்ப பதவிக்கு இவ்வளவு மரியாதை இருக்கடா? என்னண்ணே இந்த நாட்டுல தானே பிறந்த, இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்கலாமா? காத்து கருப்பு உலகணும், பிடிச்ச மினி ஓடணும், இல்லாட்டி உரிச்சு படி உரிச்சு பாத்தியாவால மந்திரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காருண்ணே. பறிவிட்டை கட்டி விட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதோட சரி. அதுக்கு அடுத்து கண்ணில் கூட பட்டிருக்காப்லையா, இவனுக்கு போய் பதவி கிடைச்சு போச்சுன்னு சொல்லி வெறுப்பில் இருந்து கங்காஸ் ராசு அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இந்த ஆள் எட்டி பார்த்துருப்பாப்லையா? அங்க பாரு எப்படி நடிக்கிறான் பாரு. சேச்சா இப்ப கூட சமூக சேவை தானே செய்யறாருண்ணே. யார் அவன்? துட்டை வாங்காம செஞ்சாதான் சமூக சேவை, துட்டை வாங்கி செஞ்சா அதுக்கு பேர் வேற. இப்ப நீ பாரு, காசை வாங்குவாப்புல பாரு. எல்லாத்தையும் விலை கொடுத்தாச்சு, சேப் பண்ண விட்டு வீக்கமா கிடக்கு, கொஞ்சம் கடத்தை குறை விட்டு யோசிக்கிறேன். காசு எடுத்து கொடுங்க. பிள்ளை பத்தவனுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா? இந்த வாத்தியா நான் சொன்னேன் இல்ல, இல்ல ஆமாண்ணே. என்ன சொன்ன? சரி போ வாங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் நிக்கிறோம்ல, ஆமாண்ணே. நம்மள பார்த்துட்டு வர்றாப்லையா இல்ல பார்த்து பார்க்காத மாதிரி போறாப்லையா இப்ப தெரிஞ்சுக்குவோம். ஏன் பங்காளி? நானா? ஆமைய உன்னத்தேன் வா காப்பாத்துறாரு. ஏய் ஏ பங்காளி, என்ன பிரச்சனை? என்னையா அவன் பிரச்சனை? ஊருக்குள்ள நேத்து வெள்ளை வடிச்சதை கட்டி கூறேன், வாயார வாழ்த்துட்டு வயிறு முட்டை சாரம் குடிச்சு போறேன். உருத்தான பங்காளி, ஒத்த வார்த்தை வாழ்த்தி பேசிருப்பியா? சரி அதை விடு. தேனி மாவட்டத்துக்கு அத்தனை பெரிய மனுஷனு வரிசை கட்டி போன்ல தேன் ஒழுங்க பேசுறாங்க. இத கேட்டு கேட்டு செல்லும் காதுமே சூடா போச்சு. எங்க எங்கேயோ இருக்கவங்க என்னை புகழ்ந்து பேசி என்ன பிரயோஜனம்? நான் தலைவரானு சொல்லி எனக்கு ஆலோசனை சொன்னேன். ஆஸ்தான வார்த்தை வரலைன்னா விடுங்க தெய்வமே, புரிஞ்சுக்கிற மாட்டாரா பொன்னாங்கண்ணே? பங்காளி, இந்த அரசியல் பள்ளிக்கூடத்துல என் கையை பிடிச்சி ஆனா ஆவண சொல்லி கொடுத்த என்னுடைய வாய்க்கார் நீங்க. சிசியோடைய வளர்ச்சியில குரு வந்து வாயார மனசார வாழ்த்த மாட்டேதா நான் வளர முடியும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவத்தான் மங்காளி. 10 பேர் பார்க்க பட பரிவாரத்தோட பரிவட்டை கட்டி விட்ட எனக்கு பாராட்டு பத்திர வாசிக்க எம்பிட்டு நேரமாய் போக. அப்படி போடு அப்படி போடு போரு. நான் எதிர்பார்க்க ஒசரத்துல ஊர்க்காரங்க உன்னை உட்கார வச்சிருந்தாங்கடா, உன்னைய உச்சி மோந்து பாராட்டி புகழ்ந்து தள்ளியிருப்பேன். நீயே வாயில சொல்லிட்டில்ல, அந்த சேவங்கால தான் என் ஹீரோண்டு. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கியா, பதவி மாலை மரியாதைன்னு வந்துட்டா என் பங்காளி தான் எனக்கு எப்பவும் ஹீரோ. ஊர்க்காரங்க கௌரவ தலைவர் உன்னை செகண்ட் குரவல் ஆக்கி வச்சுக்காங்க. இங்க பாரியா, கோகண்டா ஒரு சிங்கம் தான், ஒரண்டா ஒரு கத்தி தான், பூமிண்டா ஒரு சூரியன் தான். இப்படி எல்லாத்திலயும் ஒன்னொன்னா இருந்தாச்சா அது அதுக்கு பெருமை. ஆனா நீயே போயா பேச்சுக்கிறியாக்கு. கல்யாண மேடையில் நிக்கிற தொண பண்ணி தொணமாப்பளி இன்ன வரைக்கும் எவனாச்சும் நடுவில் வச்சிருக்கானா? அது மாதிரி சம்பவம் தான் உனக்கு நடந்தது. ஆனா நீயே விசேஷம் நினைச்சுக்கிட்டு வில்லு பாட்டுல படிச்சுக்கிருக்க.